முருகம்மை மேல அவ்வளவு கோவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகம்மை எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னா, கணவர் ஒரு நாள் வேலைக்கு போகல அப்படின்னா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன். அதாவது கணவருக்கு அந்த காலத்திலேயே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. பிளஸ் ஏதாவது சண்டை வர மாரி இருந்தா கூட முருகம்மை வந்து விட்டு குடுத்து போயிடுவாங்களாம். தன்னுடைய கணவனுக்காக அப்படின்றதால. எந்த இடத்துலயுமே தன்னுடைய குடும்பத்த விட்டும் குடுக்க மாட்டாங்களாம். ஸோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாரி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே, நீ சந்தோஷமா இருக்கியே. இதுதான் மனிதர்களுடைய இயல்பு. மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த ஒரு காலகட்டத்துல தான் தனஜயும் திடீர்னு காணாம போயிட்டாரு. முருகம்மைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்மள பத்தி எல்லாரும் சொன்னத கேட்டு தன்னுடைய கணவன் நம்பிட்டாரோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பூஜை ரூம்ல போய் அழுவாங்க. அந்த நேரத்துல தான் முருகம்மையோட வீட்ல வந்து ஒரு பணி ஆளை புதுசா சேர்ப்பாங்க. அந்த ஆள் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகம்மைட்ட சொல்லுவாரு, ஐயா ஒன்றும் எங்கேயும் போகலம்மா, அவர் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருக்காரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல அந்த பணியாள் தான் வந்து முருகம்மைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேரு முருகன்.